காலையில வெறும் வயிற்றுல 1 லிட்டர் 1/2 லிட்டர் தாகம் எடுத்தாலும் எடுக்காவிட்டாலும் குடிச்சே தீருவேன், குடிச்சது நல்லது அப்படின்னு குடிக்கிறவங்களா நீங்க? அப்போ இந்த பதிவு உங்களுக்காகத்தான். இந்த மாதிரி தண்ணி குடிக்கிறது உடம்புக்கு நல்லதா கெட்டதா? அது கெட்டதுன்னு நான் சொல்றேன்னா அது எப்படின்றத இந்த வீடியோல பார்த்துக்குங்க. எப்படி நம்ம தாகம் எடுக்காம தண்ணி குடிக்கும் போது எல்லாரும் குடிக்கிறது நல்லது, மோஷன் ஃப்ரீயா போகும், நல்லா ரத்தம் சுத்திகரிக்கப்படும், உடம்பு உள்ள இருக்குதுன்னா கலக்கிக்கிட்டு வெளியில போகும். எல்லாம் பார்த்திருப்போம், வீடியோவில் எல்லாரும் கேட்டிருப்போம், எல்லாம் படிச்சிருப்போம், எல்லாரும் நல்லது நல்லதுன்னு தான் எங்க திரும்பினாலும் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இது மிகவும் தவறானது, நம்ம உடம்புக்கு மிகவும் பலகீனத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்றத இந்த வீடியோல நான் சொல்றதை நீங்க நல்லா கவனிச்சு கேட்டுட்டு வரும்போது முடிவுல உணர்ந்து கொள்வீங்க. எப்படி நான் நம்புறது இல்ல இதுதான் சரியானது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டு அப்படின்றதுக்காக நான் இந்த பதிவுல உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வரத நல்லா கவனிச்சு கேளுங்க. அதாவது முதல்ல நமக்கு வெறும் வயிற்றுல தாகமே இருக்காது. மேக்சிமம் நல்லா தூங்கி எழுதும்போது கண்டிப்பா தாகம் இருக்காது. அப்படி தாகம் எடுக்குது அப்படின்னா தண்ணி குடிக்கலாம். அதுவும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல தண்ணி கண்டிப்பா கேட்காது. முறையற்று தூக்கத்துல இருக்கிறவங்க, வெப்பத்தோட எழுந்திருக்கிறவங்களுக்கு, நைட் ஷிஃப்ட் பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா தண்ணி நிறைய கேட்கும். அதுவும் எவ்வளவு அளவுன்றதை பொறுத்துதான். அதுக்குன்னு 1/2 லிட்டர் 1 லிட்டர் அப்படின்ற அளவுலாம் எந்த மனிதனுக்கும் கடவுள் விதிக்கல. அப்படி நம்ம 1/2 லிட்டர் 1 லிட்டர் நம்ம குடிச்சுக்கிட்டு வர்றோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா முதல்ல அந்த தண்ணி நமது வயிறு சென்றடையும். அந்த வயிறு வெறும் தண்ணியே நிறைய அளவுல காலங்கட்டியும் தாகம் அறிவிக்காமே நமக்கு சேருது அப்படின்னு அது நம்ம இயக்கத்தை ஆரம்பிக்கும் போது மிகவும் சிரமத்துக்குள்ளாகிதான் அது இயங்க ஆரம்பிக்குது. அடுத்த கட்டத்துக்கு அது நகர்த்தும் போது கல்லீரல், மண்ணீரல் போன்ற ஜீரண உறுப்புகள், சிறுகுடல் எல்லாமே இதை ஒரு பாரமா உணர்ந்து அதுவும் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துது. ஆனா கடைசியில் அந்த தண்ணி எங்க போய் சென்றடைக்குது பார்த்தோம்னா நம்ம சிறுநீரகங்கள் தான் நீரை சுத்திகரிச்சு வெளியேற்றுது கடைசியா. இப்ப அந்த சிறுநீருக்கு தேவையில்லாம தண்ணி அதிகமா நம்ம சேரும் போது அது தன்னுடைய வேலையை கட்டாயமா செஞ்சாக வேண்டிய காரணத்தினால எடுத்து அது சுத்திகரிப்பு பணியில அந்த தண்ணியை வெளியேற்றும் பணியும் போது ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய தசைகள்லாம் நாளடைவுல சோர்ந்து போகிறதுக்கு கண்டிப்பா ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால நாளடைவுல இதுக்கு மேல என்ன நடக்கும், இதனால நம்ம உடம்பு எப்படி எல்லாம் மாற்றம் அடையும், பலகீனம் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கீழே கொடுத்துருக்க லிங்க் கொடுத்துருக்கிறேன், அதை கிளிக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோவில் விரிவா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.